ப்ரோ ஒரு உண்மையை சொல்லிட்டா 13,37,000 இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர்ல்டு வார் ஒன்ல பிரிட்டிஷ்காக உயிரை கொடுத்து போராடினாங்க. அதுல 74,000 பேர் எக்ஸாக்டா இறந்து போனாங்க. 74,369 பேர் தமிழ்நாட்டில இருந்து மெட்ராஸ் லைட் இன்ஃபேண்ட்ரி பாய்ஸ் உட்பட யூரோப் மண்ணில் ஜெர்மன் மிஷின்கன்ஸுக்கு முன்னாடி வீர மரணம் அடைஞ்சாங்க. வார் வேன் வார் வின் பண்ணதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் செலிப்ரேட் பண்ணும்போது இந்த 13 லட்சம் ஹீரோஸ்க்கு ஹிஸ்டரியில ஒரு லைன் கூட இடம் கொடுக்கல. இது மிஸ்டேக் கிடையாது. இது கால்குலேஷன் பண்ணப்பட்ட ஒரு துரோகம் தான். இன்னைக்கு இதை பத்தின முழு விவரத்தை பத்தி பார்க்கலாம். 1914ல ஆகஸ்ட் 4 பிரிட்டன் ஜெர்மனிக்கு வார் டிக்ளேர் பண்றாங்க. பிரிட்டிஷ் ஆர்மியில ஜஸ்ட் 2 லட்சம் சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க. ரொம்பவே பேனிக் மோட்ல இருந்தாங்க. அப்போ காலனியல் செக்ரட்டரி லார்டு கிஷ்னர் டைரக்டா ஆர்டர் போடுறாரு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்த 5 லட்சம் சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் டு வில்லேஜ் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, போர் ஃபார்மர்ஸு, லேண்ட்லெஸ் லேபர்ஸு, காலேஜ் ட்ராப் பண்ணுறானவங்க எல்லாரையுமே இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, 3 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்குன்னு நாங்கள் இடம் ஒதுக்கி தரோம், கேஷ் தரோம், உங்களுக்கான மரியாதையை நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு பேட்ச் 70,000 இந்தியன்ஸு அக்டோபர் 1914ல் ஃப்ரான்ச் ஷோர்ஸ்க்கு ரீச் பண்ணுறாங்க. இங்கே டெம்பரேச்சர் என்னவா இருக்குது அப்படின்னா -10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதில் வின்டர் கிளாத்தும் கிடையாது. ஜஸ்ட் தின் காட்டன் காக்கி யூனிஃபார்ம் தான் கொடுக்குறாங்க. நியூ சாப்பலில் மார்ச் 10, 1915ல் வார் டோட்டல் காஸ்ட்டு இந்தியாவிலேருந்து தான் போகுது. 100 மில்லியன் டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், மேசிவ் இன்டைரக்ட் டேக்ஸஸ். 1918ல் காமன் ரைஸ் ப்ரைஸ் வந்து 300% உயருது. அடிபட்ட சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. பால் கங்காதர் திலக் 1914ல் பர்மா எக்ஸல் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. இமீடியட்டாக ஹோம் ரூல் லீக் லான்ச் பண்ணுறாரு. ஆனி பெசன்ட் 1916ல் ஜாயின் பண்ணுறாங்க. பவர்ஃபுல் ஸ்லோகன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா சோல்ஜர்ஸ் கொடுத்தாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் மணி கொடுத்தோம், எங்களுக்கு வந்து செல்ஃப் ரூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. லக்னோ பேக்ட் டிசம்பர் 1916ல் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து வார் சர்வீஸ்க்கு டிமாண்ட் பண்ணாங்க. சோல்ஜர்ஸ் வந்து ராசிசம் ஃபேஸ் பண்ணாங்க யூரோப்பில். என்ன அப்படின்னா, யூரோப்பில் இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டன் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ஸில் கேஸ்ட் செக்ரிகேஷன் வைஸாக வார்டு பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் நர்சஸ் எல்லாமே வந்து இந்திய மக்களை டச் பண்ணுறதுக்கே யோசிச்சாங்க. செப்பரேட் டாய்லெட்ஸ் எல்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க. மார்ஷியல் ரேசஸ் சரி, ஒன்லி சிக்கிஸ்க்கு, பத்தான்ஸுக்கு, குர்காஸ்க்கு ஃபைட் பண்ணுவாங்க. தமிழ் பெங்காலிஸ் எல்லாரையும் கோவல்லி அப்படின்னு லேபிள் பண்ணாங்க. 50,000 முஸ்லீம் சோல்ஜர்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ஓட்டமான் கேலிபேட்க்கு ஃபைட் பண்ணால் முஸ்லீம் ஹோலி வார் எகென்ஸ்ட் ஃபெல்லோ முஸ்லீம்ஸ் ப்ரொடக்ட்ஸ் இருந்துச்சு. டோட்டல் டிசாசன் தான் 24,000 கேசஸ். மேக்ஸிமம் 6 முஸ்லீம்ஸ் தான் எல்லாருமே. சிங்கப்பூர் மியூட்டினி பிப்ரவரி 1915ல் 800 இந்தியன் முஸ்லீம் சோல்ஜர்ஸை பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் சுட்டு கொள்றாங்க அவங்களோட ரிவால்வரால். தமிழ் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சீக்ரெட் லெட்டர் தமிழ் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, இங்கிலாந்து ஃப்ரீடம் ஃபைட் பண்ணுறாங்க, பட் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் ரோலட் ஆக்ட் வருது. மார்ச் 18, 1919ல் ரோலட் ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு வார் ஒன்ல பிரிட்டிஷை சேவ் பண்ண 13 லட்சம் சோல்ஜருக்கு அஃபிஷியல் ரிவார்டு வந்து இதுதான். போலீஸ்க்கு ஃபுல் பவர் கொடுக்குறாங்க. எந்த ஒரு ட்ரையலும் தேவையில்லை, இம்மிடியட்டாக ஜெயிலில் போடு, எந்த ஒரு லாயர் ஆக்சஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி இதுக்கு வந்து இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஏப்ரல் 6, 1919ல் நேஷன் வைடு ஆர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியன் வந்து சத்தியாகிரகம் பண்ணுறாங்க இந்த லாக் எகென்ஸ்டா. ஏப்ரல் 13, 1919ல் ஜாலியன் வாலாபாக்கில் 15,000 அன்ஆர்ம்டு க்ரௌடு பீஸ்ஃபுல்லாக கேதர் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஓப்பன் ஃபயர் பண்ணுறாங்க வித்தவுட் வார்னிங்கில். அஃபீஷியலாக இதில் 379 பேர் இறக்குறாங்க. ஆக்சுவலாக 1000 பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நிறையா பேர் வந்து வேர்ல்டு வார் ஒன்ல போராட்டம் பண்ணவங்க பிரிட்டிஷ்காக. இதில் வந்து செல்ஃப் ரூலு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919ல் பிரிட்டிஷ் காலனில் மோர் டைட்டாகுது. ரிட்டர்ன் இன்னைக்கு ஃப்ரான்ஸ் டெரிட்டரியில் இந்தியாவுக்கு WW1 மெமோரியல்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்தியாவில் 74,369 மக்கள் இறந்தாங்க அப்படின்றதையும்
அடையாளப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து 13,00,000 இதில் இறந்து போன மக்களுக்கு பிரிட்டிஷர்ஸ் அப்போ இது காசு கொடுத்தது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸுக்கு வந்து 17 ரூபா ஒரு நாளைக்கும், கீழே வேலை பார்த்த சிப்பாய்களுக்கு 1 ரூபாய்க்கும் கம்மியான அமௌண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க ரோலட் ஆக்ட் படி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான்.